இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஸோ ஐஓடி உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லை, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதுனால ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஆமாம், பவர் ஆப்ஸ். ஓகேவா, கோடிங்கே இல்லாமல் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு தான் இப்போ இந்த அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் நான் இப்போ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு முதல்ல ஒரு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணோம். அது மூலயமா நம்ம கோடிங்கே இருக்காது, ஆனால் ஒரு ஆப், ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் போயிட்டு இன்காக்னிட்டோ விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரௌசரில் இன்காக்னிட்டோ இந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே க்ரோம் தானே யூஸ் பண்ணுறீங்க. க்ரோம் யூஸ் பண்ணால் இதே மாதிரி தானே வரணும். அப்புறம் யோசிக்கிறீங்க இருக்கா? 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ இன்காக்னிட்டோ விண்டோ. எதுக்காக இன்காக்னிட்டோ விண்டோக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ரீசன் இருக்குது. ஒன்று, இப்போ நம்ம ஒரே மைக்ரோசாஃப்டோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஒரே மாதிரியான லாகின் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்குமே ஒரே ஐபி தான் அக்சஸ் ஆகும். ஓகேவா, ஒரே ஐபி தான், ஒரே நெட்வொர்க்கில் நம்ம இருக்கிறதுனால மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு ஒரே ஐடி தான் போகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரே டைமில் பல்காக அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணால் பிளாக் பண்ணுவாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்காக்னிட்டோவுக்கு போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா google.com வந்துட்டோமா? இப்போ google.comக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், பவர் ஆப்ஸ், ஸ்டூடெண்ட் லாகின், ஃப்ரீ அப்படின்னு கொடுங்க. எல்லோரும் நான் கொடுக்குற கீவேர்டு அப்படியே கொடுத்தீங்கன்னா தான் உனக்கு சர்ச் ரிசல்ட்டும் எனக்கு வர மாதிரியே வரும். ஓகேவா, கொடுத்துட்டீங்களா? டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய லிங்க் வரும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இந்த லிங்க் தான். இந்த லிங்க் வருதா? பவர் ஆப்ஸ் 3 day ஃப்ரீ ட்ரையல் எல்லாருக்கும் வருதா? ஸோ இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணியாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த ஆப்பு கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோடது தான். அதான் மைக்ரோசாஃப்ட் ஆப்புக்குள்ளே போய் நான் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. ஸோ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு விண்டோ வரும், மைக்ரோசாஃப்ட் பவர் ஆப்ஸ். ஓகேவா, யாருக்கான இந்த ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் தெரியாதவங்களுக்கு. உங்களுக்கு கோடிங் தெரியாது இல்லையா, ஒரு பைத்தானோ, சிஓ, C++ஓ, ஜாவாவோ உங்களுக்கு தெரியாது. ஸோ ப்ரோக்ராமிங் நாலேஜே இல்லாதவங்க அவங்களுக்காக ஓன் வெப்சைட்டை எப்படி பில்ட் பண்ணுறது, ஓன் ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இமெயில்னு கேட்குது இல்லையா, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்காக ஒரு இமெயில், ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கொடுத்தனா அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். இப்போ என்னோடது இங்கே இருக்குது, நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் காப்பி பண்ணி இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய மெயில் ஐடி, அதாவது நான் கொடுத்த மெயில் ஐடியை டைப் பண்ணிட்டீங்க. இது எந்த மெயிலையும் ஓப்பன் ஆகாது, மைக்ரோசாஃப்ட்டில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் அப்படின்னு வருதா? வந்துருச்சா? இப்போ பாருங்கள், லுக்ஸ் லைக் யூ ஆர் ஆல்ரெடி a மைக்ரோசாஃப்ட் கஸ்டமர் அப்படின்னு வரும். ஸோ இங்கே சைன் இன் கொடுங்க. ஸோ இப்போது நம்மளுடைய பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும்.
ஸோ இப்போ சைன்இன் கேட்டுது, ஆல்ரெடி நம்மள்ட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அது எடுத்துக்கிச்சு. ஏன்னா நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி உனக்கு. சைன்இன் மட்டும் பண்ணால் போதும். இப்போது பாஸ்வேர்டு டைப் பண்ணியாச்சு, சைன்இன் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ண சொல்லுது. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக அப்ராக்சிமேட்டாக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ஓன் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு கரண்ட் பாஸ்வேர்டு நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை முதல்ல டைப் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஓன் பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன டைப் பண்ண நினைக்கிறீங்களோ அதை இங்கே டைப் பண்ணிக்கும். ஒரு லெட்டர் கேப்ஸில் இருக்கணும், மினிமம் 8 கேரக்டருக்கு மேலே இருக்கணும். இது கண்டிஷன். அதை வந்து கரண்ட் பாஸ்வேர்டில் கொடுக்கணும். சைன்இன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் கொடுத்த பாஸ்வேர்டை கொடுக்கணும். என்ன வருது? பாஸ்வேர்டு இன்கரெக்ட். போய் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். இங்கே வராது, நான் காட்டுறேன். இப்போ நம்ம பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணியாச்சு. அந்த அப்டேட் பண்ண பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகும்போது அந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். யூசர் நேம் இதுதான். உங்களுக்கு கொடுத்த அரவிந்தன் @WTV தமிழ் outlook on microsoft.com அதுதான் உங்களோட யூசர் நேம். ஸோ பாஸ்வேர்டு மட்டும் இப்போ நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ நான் சைன்இன் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தது பெண்ணும் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கீப் யுவர் அக்கௌண்ட் செக்யூர் அப்படின்னு கேட்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோனில் மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபோன் எடுங்க. டவர் கிடைக்காதவங்களுக்கு நான் வைஃபை பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகேவா? வைஃபை பாஸ்வேர்டு யூஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அத்தன்டிகேட்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுது. ஸோ உங்கள்கிட்ட அத்தன்டிகேட்டர் ஆப்பு இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், அதே இங்கே மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இவ்வளோ போனீங்கன்னா அதாவது உங்களோட ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகணும். நான் பிசிங்கிறதுனால நான் இங்கே மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ளே போகிறேன். நான் போய்ட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டியது மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர். ஓகேவா? ஸோ மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா நிறைய ரிசல்ட் வரும். அதில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது எது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கும் பாருங்கள், ப்ளூ கலரில். கீழே வந்து மைக்ரோசாஃப்ட்னு போட்டிருக்கான்னு பாருங்கள். இதை நீங்கள் மொபைலில் பண்ணணும். இருக்கா? நெட்வொர்க் முதல்ல கனெக்ட் ஆகுதா? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பில் இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டெப்பில் இருக்கீங்களா? இது வேறு அப்பப்போ ஒரு கட்டாயம் போகும். இந்த ஸ்டெப்பில் இருக்கோம். லெட்ஸ் கீப் யுவர் அக்கௌண்ட் செக்யூர். இதில் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், உங்களோட அத்தன்டிகேட்டரில் ஸ்கேன் QR கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டைம் அவுட் ரொம்ப நேரமாக அதிலே இருக்கிறதுனால டைம் அவுட் தானே வருது. ரொம்ப நேரமாக நம்ம அதிலே இருக்கிறோம், அதனால தான் வந்திருக்கு. திரும்ப ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இங்கே வாங்க. அதுதான் இப்படி வருதா? ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு திரும்ப இந்த பேஜுக்கு வரணும். ரெஃப்ரெஷ் இந்த மேலே ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் இருக்குது பாருங்கள். ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இங்கே வந்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர் ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு செட்டப் யுவர் அக்கௌண்ட் இன் ஆப்பு. இதில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ ஒரு QR கோடு காட்டுதா? ஸோ இதில் இப்போ அந்த ஸ்கேன் ஆப்ஷனுக்குள்ள தான் இருக்கீங்க. ஸ்கேன் QR கோட். இதை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணதும் இந்த அக்கௌண்ட் உங்களுடைய அத்தன்டிகேட்டரில் ஆட் ஆகிடும்.
ஆட் ஆயிடுச்சா? அக்கௌண்ட் ஆட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ அக்கௌண்ட்டு ஆட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் இங்கே நெக்ஸ்ட் கொடுக்கணும். அக்கௌண்ட் ஆட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, லெட்ஸ் ட்ரை இட் அவுட். இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று வரும். இந்த கோடை என்ன பண்ணணும், உங்கள் ஆப்பில் என்டர் பண்ணணும். ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அந்த நம்பரை என்டர் பண்ணுங்க. என்ன நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதோ அந்த நம்பரை என்டர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனலாக அத்தன்டிகேட்டர் ஆடட் அப்படின்னு வரும். வந்துருச்சா? இதில் டன்னு கொடுத்துட வேண்டியதான். அதுக்கு அடுத்தது ஸ்டே சைன்ட் இன்னு வரும். யாருக்கெல்லாம் எரர் வருதோ வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பார்க்குறேன். ஓகேவா? இது அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸ்டே சைன்ட் இன் டோன்ட் ஷோ திஸ் அகெயின் அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டே சைன்ட் இன்னு எஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். இதோட வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்புக்கு யார் வரலையோ, ஸோ இப்போ என்ன பண்ணேன், உங்கள் கண்ட்ரி என்ன கண்ட்ரிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? எந்த கண்ட்ரியோ அதை பார்த்து பண்ணுங்கள். நான் இந்தியாங்கிறதுனால நான் இந்தியா கொடுத்துட்றேன். அடுத்து ஜாப் டைட்டில். ஸோ ஜாப் டைட்டிலில் நான் வந்து ஐடி ஸ்பெஷலிஸ்ட், நான் வந்து சீனியர் ஐடி ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் ஜூனியர் ஐடி ஸ்பெஷலிஸ்ட்டு கொடுங்க. ஜூனியர் ஐடி ஸ்பெஷலிஸ்ட். இல்லை வெறும் ஐடி ஸ்பெஷலிஸ்ட்னு கொடுங்க. ஏதாவது ஒரு ஜாப் டைட்டில் கொடுக்கணும். கம்பெனி நேம் கேத்ரான் மேக்ரான். ஏதாவது ஒரு நேமை டைப் பண்ணணும், அவ்வளோதான். .llc. கம்பெனி நேம் எது வேணாலும் டைப் பண்ணிக்கோ, உனக்கு என்ன நேம் தோணுதோ. பிஸ்னஸ் ஃபோன் நம்பரில் உன்னோட ஃபோன் நம்பரை கொடு. ஓகேவா? ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த செக் பாக்ஸ் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோ. அடுத்தது கெட் ஸ்டார்டட். இது வரைக்கும் முடிச்சாச்சா? கெட் ஸ்டார்டட் கொடுங்க. ஸோ கடைசியாக உனக்கு கன்ஃபர்மேஷன் டீட்டெயில் கேட்கும். இதில் கெட் ஸ்டார்டட். இந்த மாதிரி ஒரு மொட்டை மண்டையாக வருவான் பாருங்க, அதே மொட்டை மண்டை தான் வரும். வருதா? இதில் சூஸ் யுவர் கண்ட்ரி. ஒருவேளை நீங்கள் வேறு கண்ட்ரியாக இருந்தீங்கன்னா அந்த கண்ட்ரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இதை சூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகாது. நம்ம இந்தியாங்கிறதுனால இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இப்போ நம்ம பர்ஃபெக்டாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு பவர் ஆப்ஸ் பேஜுக்குள்ளே வந்துட்டோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது அக்கௌண்ட் க்ரியேஷன் தான். ஸோ அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஒரு மணி நேரமாக நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த அக்கௌண்ட்டை நம்ம 15 நிமிஷத்தில் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் 1 மணி நேரமாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முடிச்சாச்சா? இந்த பேஜ் வந்துருச்சா? ஸோ இப்போ அடுத்தது இந்த பவர் ஆப்ஸை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா?